ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பேச போகிறோம். எதை பற்றி ஏதாச்சும் யூகிச்சிங்களா? தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம சோலார் ரிலேட்டட் கண்டென்ட் தான் நம்ம பேச போகிறோம். அதில் முக்கியமான சில கேள்விகள் பற்றின ஒரு விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதை நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். அது இல்லாமல் நம்ம சோலாரை பற்றி நம்ம ஏன் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சோலார் இருந்தது, அதாவது சோலார் பேனல் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரிசிட்டி டிபெண்டே நீங்கள் பண்ண தேவையில்லை. உங்களுக்கான எலக்ட்ரிசிட்டியை நீங்களே தயாரிச்சுக்கலாம். அது ஒரு முதல் ஸ்டெப் தான். நம்ம ஒரு சஸ்டைனபிள் எனர்ஜி, க்ரீன் எனர்ஜி இதை நோக்கி போகிறதுல நம்மளுக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு சின்ன அளவுக்காச்சும் ஒரு சோலார் பேனலை உங்கள் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது ஒரு முதல் கட்ட ஒரு நடவடிக்கை அப்படின்லாம். அஸ் எ இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங்கை நீங்கள் இந்த என்விரான்மெண்ட்டுக்கு என்ன நல்லது பண்ணுறீங்க, உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கருத்தில் வச்சுட்டு நீங்கள் சோலாருக்கு மூவ் பண்ணுங்கள். அண்ட் இதில் பட்ஜெட்டு எல்லாம் இருக்குது தான், ஓகேவா? நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு பட்ஜெட் வரும். இதில் சின்ன லெவல்லையும் நம்ம பண்ண முடியும், பெரிய லெவல்லையும் பண்ண முடியும். சோலார் விஷயமாக நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. குறிப்பாக சோலார், அதாவது நீங்கள் சோலாரில் பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்குது, ஓகேங்களா? நான் வச்சுருக்கிறது ஆஃப் கிரிட், உங்களுக்கு நிறைய தெரியும். அது விஷயமாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஆஃப் கிரிடு, ஆன் கிரிடுன்னு ஒன்று இருக்குது. அதுவும் நம்ம நண்பர்கள் நிறைய பேருக்கு நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கோம். கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ரெக்கமெண்டேஷனில் நிறைய பேர் சோலார் பயன்படுத்திக்கிட்டு வராங்க. அதனால பெனிஃபிட்டும் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த ஆன் கிரிட் யூஸ் பண்ணும்போது ஆஃப் கிரிட்னா நீங்களே உற்பத்தி பண்ணி நீங்களே செலவு பண்ணிப்பீங்க. ஆனால் ஆன் கிரிட் அப்படின்னு வரும்போது நீங்கள் இந்த TNEB இருக்குல்ல, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டோட நீங்கள் ஒரு டைஅப் கொண்டு வருவீங்க. ஸோ இந்த ஆன் கிரிட் வரும்போது உங்களுக்கு பேட்டரியெல்லாம் இருக்காது. ஆனால் இந்த டைஅப் இருக்குல்ல, அதில் உங்களுக்கும் TNEBக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கும், ஓகேவா? நான் இவ்வளோ உங்களுக்கு கொடுக்குறேன் எலக்ட்ரிசிட்டி, உங்ககிட்டே நான் பயன்பாட்டுக்கு நான் இவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பில் சார்ட் இருக்கும். TNEB பில், அந்த நெட் மீட்டரிங் பில் இருக்குல்ல, அதை பார்த்தா எனக்கு தலையே சுற்றுது. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது பாஸ். அதில் எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டுன்னு நீங்கள் சொல்கிறத வச்சு நான் பார்க்குறேன், ஆனால் உள்ளே ஒன்றுமே புரிய மாட்டுது. அது கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது விஷயமா நிறைய பேர்கிட்ட நான் பில்லிங் ரிலேட்டடாக அவங்களோட பில், ஏன்னா எனக்கு நெட் மீட்டரிங் வராதில்ல, நான் ஆஃப் கிரிட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் நம்ம நண்பர்கள் ஆன் கிரிட் யூஸ் பண்ணுறவங்க கிட்டேருந்து பில்லை வாங்கி அதை நான் ட்ராக் பண்ணி அது எப்படி அவங்க பில்லிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நான் இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, சோலார் ரிலேட்டடாக நான் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம நண்பர்கள் நிறைய பேர் சோலார் எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்தணும் அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் சரி, அண்ட் நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்களா அவங்களும் சரி, நம்ம இந்த டெலிகிராம் குரூப் வச்சுருக்கோம். ஸோ சோலாருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும்ல, நம்ம புதுசாக இதுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். ஸோ இதில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு மக்களும் இருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கோங்க. ஆன் கிரிட் நெட் மீட்டரிங் பில்லை நான் போடுறேன், உங்களுக்கு ஏதாச்சும் புரியுதான்னு மட்டும் பாருங்கள். இப்போ நான் ஒரு 5 செகண்டுக்கு போடுறேன் என்னென்ன இருக்குது அப்படின்றது. இப்படி தான் இருக்கும். இதில் இது டீட்டெயில்டு பில்லு. நார்மல் பில்லை பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி இருக்கும், சரிங்களா? நார்மல் பில்லில் உங்களுக்கு இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்து ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார். ஸோ அதில் உங்களுக்கு ரீடிங்ஸ் பார்க்க முடியும், என்றைக்கு டேட்டு, அப்புறம் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரீடிங் இருக்குது, கன்சியூம்டு யூனிட்னு ஒரு ரீடிங் இருக்குது. அண்டு அதுதான் நீங்கள் டியூ அமௌண்ட் எவ்வளோ, டியூ அமௌண்ட்னா நீங்கள் கட்ட வேண்டியது எவ்வளோ அப்படின்ற இது ஜென்ரல் பில்லு. இதே டீட்டெயில்டு பில் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லிங்க்கு கொடுக்குறாங்க. அந்த லிங்க்கில் போனால் உங்களுக்கு டீட்டெயிலாக வரும், ஓகே? ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ளே, அண்டு நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்க, எவ்வளோ கிலோவாட் உங்களுக்கு பவர் இம்போர்ட் ஆகிருக்கு, எவ்வளோ பவர் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு அப்படின்ற தனியாக யூனிட் கேல்குலேஷன் ஆகிருக்கு. இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரீடிங் கிலோவாட் பெர் ஹவரில் கொடுத்துருக்கோம், அண்ட் கிலோவாட் ஆம்ப் பெர் ஹவர்லையும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரீடிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழம்பும். அண்ட் கன்சியூம்டு யூனிட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதுலேயும் இம்போர்ட்டுன்னு ஒன்று தனியாக இருக்கும், எக்ஸ்போர்ட்டுன்னு தனியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் சார்ஜஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு, அப்புறம் டோட்டல் சார்ஜுன்னு சொல்லி நிறைய ப்ளஸ் பண்ணி அப்புறம் ஒரு ஃபுல் அமௌண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மைனஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அட்வான்ஸ் அமௌண்ட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத பார்க்குறாங்க. அண்ட் அமௌண்ட் டு பி பெய்டு, ஸோ ஓவரால் அமௌண்ட்டு எவ்வளோ நீங்கள் TNEBக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க.
இதில் நான் சிம்பிளாக நீங்கள் ப்ரீவியஸ் என்னோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா பில்லிங் பற்றி நான் ஒரு தனியாக ஒரு விளக்கமான ஒரு பில்லிங் டீட்டெயில்ஸை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரீடிங் எப்படி கேல்குலேட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம இங்கேருந்து ஆரம்பிப்போம். சரி, இங்கே இம்போர்ட் சார்ஜ் எக்ஸ்போர்ட் சார்ஜ் அப்படின்ற போட்டிருக்குல்ல, இம்போர்ட் சார்ஜ் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, நம்ம டிஎன்இபி கிட்டேருந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான ரீடிங். எக்ஸ்போர்ட் ரீடிங் அப்படின்றது உங்ககிட்ட எவ்வளோ பேனல்ஸ் இருக்கோ அந்த பேனல்லேருந்து எவ்வளோ நீங்கள் டிஎன்இபிக்கு கொடுக்குறீங்களா கரண்ட்டு, அந்த ரீடிங் வந்து இங்கே எக்ஸ்போர்ட் ரீடிங்காக வரும். இந்த ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து 12வது மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ 6ஆம் மாதத்தில் ரீடிங் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வந்து 6ஆம் மாதத்தோட ரீடிங்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்தடுத்த ரீடிங் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு ரீடிங் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ரீடிங் நம்ம என்ன பார்க்குறோன்னா 6th மந்தில் ஒரு ரீடிங் ஒன்று இருக்குது. 14/6/2023 ஒரு ரீடிங் கேல்குலேஷனுக்கு. அதுதான் உங்களுக்கு 1810 கிலோவாட் பெர் ஹவர் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ 1810 கிலோவாட் பெர் ஹவர் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை நம்ம அப்படி எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த ரீடிங்கில் வந்து இம்போர்ட் ரீடிங்கை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரீடிங் இருக்குல்ல, அதாவது 4ஆம் மாதத்தில் ஒரு ரீடிங் கேல்குலேட் பண்ணியிருக்காங்களா 1120. ஸோ அந்த ப்ரீவியஸ் யூனிட்டோட மைனஸ் பண்ணால் தான் நம்மளோட ஆக்சுவல் யூனிட்டை நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படின்னா உங்களுக்கு இம்போர்ட் யூனிட் எவ்வளோ வருதுன்னா 1810 மைனஸு உங்களுக்கு 1040 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 770 யூனிட்டு உங்களுக்கு வருது. ஓகே, ஸோ நான் இங்கே போடுறேன். ஸோ இம்போர்ட் யூனிட் வந்து உங்களுக்கு 770. அடுத்தது நம்ம வந்து எக்ஸ்போர்ட் யூனிட் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். எக்ஸ்போர்ட் யூனிட்ன்றது அந்த மாதம், அதாவது 6ஆம் மாதத்தில் 770 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 770 மைனஸு 510 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா எக்ஸ்போர்ட் யூனிட் வந்து 260 யூனிட் தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இம்போர்ட் யூனிட் வந்து 770 யூனிட்டு மைனஸ் எக்ஸ்போர்ட் யூனிட் வந்து 260 யூனிட்டு. அதை நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ வருதுன்னா 510 யூனிட்டு. கன்சப்ஷன் சார்ஜில் உங்களுக்கு இம்போர்ட்டில் எவ்வளோ கொடுத்துருக்கு, 510 கொடுத்துருக்கா. அண்ட் நம்ம எக்ஸ்போர்ட் யூனிட் நம்ம எவ்வளோ கேல்குலேட் பண்ணோம், 260 நம்ம கேல்குலேட் பண்ணோமா. ஸோ இங்கே நம்மளுக்கு எவ்வளோ பில் வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்கா. சரி, இப்போ நம்ம இங்கே இந்த பில்லை நம்ம அப்படியே நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணியிருப்போம்னா இம்போர்ட் யூனிட் 510, எக்ஸ்போர்ட் யூனிட் வந்து 260. 510 மைனஸ் 260 அப்படின்னு நம்ம மிஸ்கேல்குலேஷன் பண்ணிவிடுவோம். இங்கே வந்து பில்லில் வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த பில்லை வந்து நான் ஸ்டடி பண்ணும்போதே கொஞ்சம் குழம்பிட்டேன். இதில் என்னென்னா 770 யூனிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நண்பர் வந்து 770 யூனிட் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அது எங்கேயுமே போடலை. ஸோ அந்த 770 இம்போர்ட் யூனிட்டை வந்து அதில் போடணும். அதை கன்சியூம்டு யூனிட்டாக போட்டுட்டாங்க. ஓகே, எக்ஸ்போர்ட் யூனிட் வந்து நம்ம கொடுக்குற யூனிட் அதை அப்படியே போட்டுட்டாங்க. ஸோ ஒரு குழப்பமாக தான் இருக்குது. ஸோ நான் இங்கே போடுறேன். இந்த கேல்குலேஷனுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பில் வருது அப்படின்னும்போது ப்ரீவியஸ் யூனிட் எவ்வளவோ அந்த யூனிட்டு மைனஸ் உங்களோட எக்ஸிஸ்டிங் யூனிட்டு, அதை வந்து கிலோவாட் ஹவரில் தான் இருக்கும். கிலோவாட் ஆம்ப் ஹவர் ஏஹெச் இருக்குல்ல, அதை பார்க்கக்கூடாது. கிலோவாட் ஹவர் இருக்குல்ல, அதை மட்டும் பாருங்கள். ஸோ அதில் உங்களோட ப்ரெசண்ட் கிலோவாட் ஹவரையும் இதுக்கு முன்னாடி இருந்த கிலோவாட் ஹவரையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களோட எவ்வளோ கிலோவாட் ஹவர் அந்த மந்த்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இது வந்து உங்களோட சிம்பிள் கேல்குலேஷனுக்கு. எக்ஸ்போர்ட்டுக்கும் வந்து அதே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னமும் உங்களுக்கு புரியல அப்படின்னா அதனால தான் நான் ஃபார்முலாவே போட்டுட்டேன். நான் சொல்கிறதுக்கு புரியல அப்படின்னா கூட இந்த ஃபார்முலா படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். இப்போ நார்மலாக நம்மளோட ரன்னிங் மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் யூனிட்டை வந்து ப்ரீவியஸ் யூனிட்டோட மைனஸ் பண்ணி தான் நமக்கு யூனிட் கேல்குலேஷனை போடுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதே கேல்குலேஷன் தான் இங்கேயும். ரொம்ப குழப்பம்லாம் கிடையாது. இப்போ இதில் நம்ம ஸ்ப்ளிட் அப் சார்ஜஸ் பார்க்க முடியும். கரெக்டுங்களா? சரி, இப்போ நம்ம ஸ்ப்ளிட் அப் சார்ஜஸும் நம்ம பார்க்குறோம். 2030 ரூபா பில்லு வந்திருக்கு. இது எப்படி 2030 ரூபா அப்படின்னு நம்ம கேட்கலாம். நீங்கள் டொமஸ்டிக் கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணி 510 யூனிட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு போட்டாலும் உங்களுக்கு வரும். நான் இங்கேயே அவங்களுக்கு ஸ்ப்ளிட் அப் கேல்குலேட்டர்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு இங்கே பில் சார்ட் பார்க்குறீங்களா, இந்த பில் சார்ட்டில் வந்து பில் கேல்குலேஷன் ஃபார் 510 யூனிட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு 100 யூனிட் ஃப்ரீ, அதுக்கப்புறம் வர 101லேருந்து 400 யூனிட்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட்டு 4.5 ருபீஸு, அதுக்கு 1350 ரூபா, அதுக்கப்புறம் எல்லாமே 6 ரூபா 8 ரூபா ரேட்டுக்கு போயிடுது. 500க்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு 8 ரூபா ரேட்டு, அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80 ரூபா வருது. டோட்டலாக நம்ம நண்பருக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 2030. ஸோ இந்த 2030ஓட நமக்கு கணக்கு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. நமக்கு நெட்வொர்க் சார்ஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நெட்வொர்க் சார்ஜஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை, இது வந்து ஒரு ஃபிக்ஸட் சார்ஜஸ். ஓகே, நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நெட்வொர்க் சார்ஜஸ் வரும். அதோட ஸ்ப்ளிட்டப்புமே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து நம்பருக்கு வந்து 142.51, ஓகே, 142.51 ருபீஸ் கொடுத்துருக்கா. அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு நெட்வொர்க் சார்ஜஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்வொர்க் சார்ஜஸில் நம்ம நண்பர் எவ்வளோ பேனல் யூஸ் பண்ணியிருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட நெட்வொர்க் சார்ஜஸ் இருக்கும். ஸோ இங்கே எப்படி வருதுன்னா நம்ம ஜென்ரேட்டட் யூனிட் கேல்குலேஷன். ஸோ இந்த ஜென்ரேட்டட் யூனிட் கேல்குலேஷனில் உங்களுக்கு நெட்வொர்க் சார்ஜஸ் வந்து பிஃபோர் 2022 9ஆம் மாதத்துக்குள்ளே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் கேல்குலேஷன் 1.27 per யூனிட் தான் கொடுத்துருப்பாங்க. ஆஃப்டர் 9th மந்த்துக்கு அப்புறம் நம்ம வாங்கியிருந்தோம், நம்ம வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா 1.48 எடுத்துப்பாங்க. ஸோ இதில் வந்து 10 கிலோவாட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு டொமெஸ்டிக்கில் 20% நமக்கு ரிடக்ஷன் இருக்குது. ஸோ இங்கே டீட்டெயில்டு கேல்குலேஷனில் நம்ம போகும்போது 1.35 into 24 into 0.21 அப்படின்னு போட்டிருக்கா. இந்த 0.21 என்ன அப்படின்னு சொல்கிறேன், இன்ட்டு 60 அப்படின்னு போட்டிருக்கா. சரி, இங்கே எப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு 1.35 இருக்குல்ல, அது வந்து பிவி கெப்பாசிட்டி. ஓகே, பிவி கெப்பாசிட்டி இருக்கு என்ன அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளோ பேனல் இருக்கோ அந்த பேனலோட கெப்பாசிட்டி இங்கே போட்டிருப்பாங்க. இன்ட்டு 24 hours இன்ட்டு CUF 21% போட்டிருக்காங்களா. இந்த CUF 21% தான் உங்களுக்கு வந்து 0.21, அதாவது இதோட எஃபிஷியன்சி, அதாவது உங்களோட பேனலோட எஃபிஷியன்சி வந்து அதில் வந்து 21% அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ 21% உங்களுக்கு பேனல் எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு 100ஆல் டிவைட் பண்ணி உங்களுக்கு 0.21 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இன்ட்டு கடைசியாக 60 போட்டிருக்குல்ல, அது வந்து நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் பில்லிங் பண்ணுறீங்களா. ஸோ 30 60 நாள். ஸோ எவ்வளோ நாளுக்கு நம்ம பில்லிங் பண்ணுறோமோ அவ்வளோ நாளை வந்து இங்கே கேல்குலேஷன் ஆகும். ஸோ இங்கே வந்து 60 days, 2 மாதம் அப்படின்றதுனால 60 days வந்து டோட்டலாக நம்ம கேல்குலேட் பண்ணும்போது 1.35 into 24 into 0.21 into 60 நீங்கள் போட்டிங்கன்னா 408.24 வருது. அது 408 அப்படின்னு டோட்டலாக 408 வந்து நம்ம ஜென்ரேட்டட் யூனிட் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த ஜென்ரேட்டட் யூனிட்டுக்கு நெட்வொர்க் சார்ஜஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா இந்த 408 இன்ட்டு நம்ம அமௌண்ட் எவ்வளோ 1.48 இன்ட்டு 20% நமக்கு ரிடக்ஷன் இருக்குது. ஸோ 20% போட்டால் நமக்கு வந்து டோட்டல் சார்ஜஸ் வந்து 120 rupees வருது. ஓகே, ஸோ இந்த 120 rupeesல சிஎஸ்டி ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி எல்லாத்தையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு 142 ரூபா 51 பைசா வருதா. ஸோ இதுதான் அந்த பில்லிங் சைக்கிளோட நெட்வொர்க் சார்ஜஸ். புரிஞ்சதுங்களா? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். ஸோ அதனால தான் அந்த ஃபார்முலாஸையும் நம்ம என்ட்ரியும் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து ஸ்டாண்டர்ட் சார்ஜஸ், இதில் வேரியேஷன் இருக்கவே இருக்காது. நீங்கள் கடந்த ஒரு 3 பில்லிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியேஷனே இருக்காது. எல்லாமே 140 ரூபா 147 ரூபா, சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான், ஒரு 5 ரூபா முன்ன பின்ன இருக்குமே தவிர ஒரு பெரிய வேரியேஷன் இருக்காது. ஸோ நெட்வொர்க் சார்ஜஸ்ஸு உங்களோட பேனல் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நெட்வொர்க் சார்ஜஸ் இருக்கும். ஸோ நெட்வொர்க் சார்ஜஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட ஃபிக்ஸ்டு சார்ஜ் தான். ஸோ இந்த நெட்வொர்க் சார்ஜஸ் வந்து உங்களோட பில் அமௌண்ட்டோட ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி பில் அமௌண்ட் வந்து 2030 ரூபா ப்ளஸ் இந்த நெட்வொர்க் சார்ஜஸை சேர்க்கும் போது 2173 ரூபா நமக்கு வந்து பில்லிங் வருது. ஸோ இதே தான் நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த பில்லை நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு லாஜிக் புரிஞ்சது, சரி இப்படி தான் பில்லிங் பண்ணியிருக்காங்கன்னு. டிஎன்ஏபி கிட்டேருந்து சொல்கிற வேண்டுகோள் என்னென்னா, நமக்கு வந்து இந்த இம்போர்ட்டட் ரீடிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டட் ரீடிங்கை வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து ஈஸியாக நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கலாம். சரி இது மைனஸ் இது இவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணோம் அப்படின்றது நம்ம ரீடிங்காக அவங்க கொடுத்துருக்காங்களே, அதனால தான் நமக்கு இவ்வளோ குழப்பமே வருது. அது ஸ்டார்டிங்காக நீங்கள் ஒரு பில்லிங் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ
நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த பில்லிங் ஸ்கீமில் இருக்கீங்க, உங்களுக்கு பில்லிங் புரியல அப்படின்னா நான் சொன்னதை வச்சு உங்களோட பில்லை வந்து ரெஃபரன்ஸை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ஈஸியாகவே கேல்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, see you on next interesting video. Until then, bye bye from Diwakar. Bye bye.